கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலை தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட தியானிக்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்டேன். அநேக நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இப்படி ஒருவேளை நம்ம சிந்திக்க வாய்ப்புகள் உண்டு. என்னென்னா, ஏன் சாமர்த்தியம், ஏன் கைபலன் என்று சொல்லி நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படி சொல்ல தகுதியாகாது. ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. ஏன் அப்படின்னா, இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு சரீர ரீதியான பலன், தேவ ஞானம், அதோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை செயல்படுத்தாத பட்சத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வசனத்தை உதாரணமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் தேவனுடைய ஆலயத்திற்கென்று தாவீது கொடுத்த காணிக்கையின் அளவு இருக்கும். 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இது தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்காக சேர்த்து வைத்த காரியம் மாத்திரம் பாருங்க. அந்த 3000 தாலந்து அப்படின்றது இன்றைய ஆங்கில மொழியாக்கம் NLT வெர்ஷனில் 120 டன் தங்கம். 120 டன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். அதை நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. இது இல்லாமல் தாவீது தனிப்பட்ட தன்னுடைய பொருட்களை பொன்னியும் வெள்ளியும் மிக அதிகமாய் கொடுத்துருக்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்த தாவீது சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த மனநிலைமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் அவசியம் வேணும். பாருங்க, ஆண்டவரே, இப்படி நான் மனப்பூர்வமாக கொடுக்கறதற்கு, பலன் உண்டாவதற்கு, என்னை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறதற்கு நான் எந்த வகையிலையும் தகுதி உடையவன் அல்ல. எல்லாவற்றையும் கொடுத்தவர் நீங்கள், எல்லாவற்றையும் உடையவர், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உடையவர் நீங்கள் கொடுத்ததை உமக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை தாழ்த்துகிறான். பிரியமானவர்களே, இந்த மனநிலைமை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.